வணக்கம் மக்களே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நம்ம சொன்ன மாதிரி பிரஜன் அவர் தான் வெளியே போயிருக்காரு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அவர் வெளியே போனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் நட்டிப்பு அரக்கி சாண்ட்ரா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றது. ஒரு எமோஷ்னல் ஒரு ஹஸ்பண்ட் வெளியே போகிறாங்க அப்படின்றது எல்லாமே ஓகே. அதை தாண்டி அவங்க வந்திருக்கிறது ஒரு கேமுக்காக. அவங்க லைஃப்பில் நிறையா பிரச்சனை, ஃபினான்ஷியலாக நிறையா ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது ஒரு கேமு. இங்கே யாருனாலும் எப்போ வேணாலும் எவிக்ஷன் ஆகலாம். 100 நாள் தான் உள்ளே இருக்க போகிறாங்க. அப்படியே இருந்தாலும் 100 நாள் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருக்க போகிறதில்லன்றது அவங்களுக்கே தெரியும். யாராவது ஒருத்தர் வெளியே போய் தான் ஆகணும். அப்படி இருந்தாலும் ஒரு கேமாக பார்க்காம தேவையில்லாத எமோஷன் க்ரியேட் பண்ணி இது மூலமாக என்ன ஆகும், ஆல்ரெடி இருக்கிற 14 ஹவுஸ்மேட்ஸுக்கும் அவங்களும் எமோஷ்னலாக வீக்காக தான் இருப்பாங்க. ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்காங்க. 65 நாள் 70 நாள் உள்ளே இருக்காங்க. அவங்களும் எமோஷ்னலாக பிரேக் ஆவாங்க. ஃபேமிலி ஞாபகங்கள் வரும். அவங்களோட கேம் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல், எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அவங்களோட நடிப்பு அரக்கியோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சண்டே எபிசோடு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. விஜய் சேதுபதி அவர்கள் யார் என்னென்னலாம் பார்க்குறதில்ல. கானா வினோத் அவர் கடந்த வாரத்தில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு குறைகள் சொன்னால் அவரால் ஏற்றுக்க முடியல. அதை ஓப்பனாக விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டாரு. முதல்ல உங்களை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா என்னன்னு கேளுங்க, அதுக்கப்புறமா பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ரம்யா அவர்களுக்கு நிறைய அட்வைஸ் வழங்கப்பட்டது. நீங்கள் மொத்தத்தில் ரம்யா அந்த வீட்டில் 0 எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருந்தார் விஜய் சேதுபதி. ஏன்னா இங்கே நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல், எந்த மெனக்கெடலுமே பண்ணாமல், இதிலேருந்து வர சம்பளத்தை மட்டும் வாங்கி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, வாங்குகிற சம்பளத்துக்காகவாவது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் டீம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சும்மாவே இருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஒரு 4 வாரத்தை சொல்லி வேலை செய்ய வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ ஹார்ஷான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தார். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, பார்வதி கம்ருதீன் பண்ண அந்த 18+ லீலைகள், அதுக்கப்புறம் சாண்ட்ரா சுபிக்ஷாவை அந்த சேரில் உட்காரும்போது அட்டாக் பண்ணுவாங்க ஃபிசிக்கலாக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பேசியிருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கம்ருதீன் இந்த வாரத்தில் கம்ருதீன் நிறையா மாற்றம் இருந்துச்சு. ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு பழைய மாதிரி. ஸோ அதையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசியிருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் விஜய் சேதுபதி தவற விட்டுட்டார். இந்த ரம்யா பிரச்சனையில், அந்த நகையை பாதுகாக்கிற டாஸ்கில், பக்கெட் பிரச்சனையிலையும் மொத்தமாக டாப்பிக்கே டைவர்ட் ஆகிருச்சு. எல்லா நேரமும் அந்த 2 விஷயத்துக்கே போனதுனால மற்ற எந்த விஷயத்துலையுமே அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்படி இருந்தாலும் ரொம்ப நல்ல முறையில் போச்சு. பிரஜன் வெளியே இருந்தது ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும் வெளியே போனதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்களை பார்த்து 2 பேரும் ஒரு நைஸாக 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிக்கிட்டாங்க. அது ஓகே, ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்தது. இவ்வளோ தெளிவாக சொல்லியாச்சு. கத்தி அரகண்ட்டாக சொல்லி பார்த்துட்டாரு, பொறுமையாக சொல்லி பார்த்துட்டாரு, ஒரு அண்ணன் மாதிரி சொல்லி பார்த்துட்டாரு. இதுக்கப்புறமாவது நம்ம கண்டஸ்டன்ட் எல்லோரும் அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக வந்திருக்கோம், கேமை எப்படி விளையாடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். வரப்போகிற வாரங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னும் 5 வாரம் தான் இருக்குது. இந்த 5 வாரத்தில் 10 கண்டஸ்டன்ட் வெளியே போகணும். ஸோ வரப்போகிற எல்லா வாரத்துலேயும் டபுள் எவிக்ஷன் தான். ஈவி இறக்கமே இல்லாமல் குத்த போகிறாங்க எல்லாரையும். என்ன நடக்கு, யாரெல்லாம் நாமினேட் ஆகுறாங்க, இந்த வாரம் யார் தலையாக செலக்ட் ஆக போகிறாங்க, அடுத்த வாரத்தில் யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரஜன் வெளியே போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நியாயமாக நடந்த விஷயமா, இல்லை விஜய் சேதுபதி அவரோட சண்டை போட்டதுனால அந்த பிக் பாஸ் டீம் அவர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.